உங்கள் மீதும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்கள் மீதும் ஐடி வழக்கு இருக்கிறது, இன்கம் டாக்ஸ் வழக்கு இருக்கிறது, அதை நினைவில் கொள்ளுங்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியவுடன் புசி ஆனந்த் பதறிட்டார். புசி ஆனந்த் பதறாரு சட்டப்பேரவையில். மரிய வில்சன் மைக்கே உடைக்கிறாரு. டாம்னு அப்படி அடிச்சாரு பாருங்க. அப்படி பேசிட்டு மைக்க தம்முங்குது, இங்கே கேட்குது, நமக்கு கேட்குது சத்தம். புசி ஆனந்த் பதறுகிறார், மரிய வில்சன் மைக்கே உடைக்கிறாரு. என்னதான் நடக்குது சட்டப்பேரவையில்? திமுக காரங்க சட்டப்பேரவைக்குள்ள அப்படியே டென்ஷன் பண்ணி விட்டுருந்தாங்க. யாரை? தாவேகாவினர் ராக்கிங் பண்ணுவாங்களே, அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்கிங் பண்ணுவாங்க காலேஜில். அந்த மாதிரி இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் இவங்களுக்கு அந்த ராக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குதோ என்னமோ தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பாஜக தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டது, மறந்துடாதீங்க. தாவேகாவின் மூலம் பாஜக தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டது. இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து சூழும் என்பதையும் எச்சரித்துவிட்டு விரிவாக வீடியோக்குள்ளே பேசலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அதில் பேசுகின்ற பொழுது நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் எந்திரிச்சு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நேற்று ஒன்று நடந்துச்சு, சுருக்கமாக ஒரு வார்த்தையில் அதை சொல்லிடுறேன். அதாவது இவங்க சொன்னார், ஐயா ஏவாவில் அவர்கள் சொல்லிக்கின்ற பொழுது சொன்னார், எங்களுக்கெல்லாம் அப்போ பயங்கர டென்ஷனாக இருக்கும். எங்கள் முதலமைச்சர் யாரை சொல்கிறார்? ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் எப்போ ஃபோன் வரும், என்ன கேட்பார் அப்படின்னே தெரியாது. 5 வருஷமும் நாங்கள் டென்ஷனாக இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, இப்போ இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்கன்னாரு. உடனே புசி ஆனந்த் பதறிட்டார். என்னடா, நம்ம முதலமைச்சர் 6 மணிக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கிற விஷயம், சனி ஞாயிறு ஆனால் லீவ் எடுத்துகிட்டு ஓய்வு எடுக்கிற விஷயம், இதெல்லாம் சொல்லி இவர் கலாய்க்கிறாரா அப்படின்ட்டு பட்டுன்னு எந்திரிச்சு பேசுகிறாரு. யார்? புசி ஆனந்த் பேசுகிறாரு. உங்களுக்காவது 5 வருஷம் தான் டென்ஷன், எங்களுக்கு டெய்லி டென்ஷன். எங்கள் முதலமைச்சர் எப்போ ஃபோன் பண்ணி அந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அது என்னாச்சு, இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கே, அது என்னாச்சு என்று எங்கள் முதலமைச்சர் கேட்பார். ஐயோ, முதலமைச்சர் அலைபேசி அழைப்பு வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இதை இட்லினா சட்னி கூட நம்பியிருக்காது, விட்டுருங்க. விஜயை நம்பியிருக்க மாட்டார். நான் எப்போ ஃபோன் பண்ணேன், எந்த தொகுதியில் எந்த பிரச்சனை, நான் என்னத்தை கேட்டேங்க மாதிரி யோசிச்சிருப்பார். இப்படி இவர் பேச சரி ஏதோ ஒன்று அப்படின்னு முடிச்சிட்டாங்க. புசி ஆனந்தாகவே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. யார்? எம்ஆர்கே ஆனந்த் எம்ஆர்கே பேச, இவர் பதிலுக்கு பேச, ஏவாவேலு பேச அப்படின்னு நேற்று சட்டப்பேரவை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு தாவேகாவின் எம்எல்ஏ சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுகுமார் அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு. நேற்று அந்த பக்கத்துலேருந்து பேசுனாங்க. பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் டென்ஷனாகவே இருப்போம், பதட்டமாகவே இருப்போம்னு சொன்னாங்க. பின்ன இருக்காதா? எப்போ சிபிஐ கதவை தட்டும், எப்போ அமலாக்கத்துறை கதவை தட்டும், விஜிலன்ஸ் கதவை தட்டுங்கிற மாதிரி டென்ஷன் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இந்த வார்த்தையை சொன்ன உடன் இந்த வார்த்தை லைவில் போயிடுச்சு, நேரலையில் போயிடுச்சு. இப்போ இந்த வார்த்தையை சொல்லி அது நேரலையிலையும் போயிடுச்சு. போன உடனே இங்கேருந்து பதிலுக்கு கடும் எதிர்ப்பு. எங்கள் திமுகலேருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியவுடன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொன்னவுடன் புசி பதறிட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, நம்ம மரிய வில்சன் மைக்க உடைச்ச பிரச்சனை இருக்குது. அது பாஜகவின் செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கான சதித்திட்டம் அப்படின்னே நான் சொல்கிறேன். அதையும் நான் விரிவாக பேசுகிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை பாருங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்கு எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. பார்த்துட்டீங்களா? உதயநிதி ஸ்டாலின் எழுந்து சொல்கிறாரு, உங்கள் மேலேயும் தான் சிபிஐ வழக்கு இருக்குது, உங்கள் மேலேயும் தான் ஐடி வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே புசி பதறிட்டார். பட்டார்னு எழுந்திரிச்சு, அது எங்கள் பேர்லேயும் சிபிஐ வழக்கு இருக்கிறது உண்மைதான், நாங்கள் ஒன்றும் அதை சொல்லலையே, தப்பாக சொல்லலையே, எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், எந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்பார், நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அவர் தடுமாறி அவர் மைண்டில் நினச்சிருக்கோம். சும்மா இல்லாமல் சிபிஐ ஐடி நோண்டி விட்டு அவர் எந்திரிச்சு நம்ம மேலே இருக்கிற சிபிஐ வழக்கெல்லாம் சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுறாரு. என்னையா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார்? புசி ஆனந்த் மைண்ட் செட். அத்தோடையாவது இந்த சுகுமார் நிப்பாட்டி இருக்கணும்.
சட்டமன்ற உறுப்பினர். அவர் திருப்பியும் விடாமல் என்ன பண்ணுறாரு, நேற்று பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார் அப்படின்னா, நேற்று பேசும்போது அவர் சொன்னார், நேற்று பேசும்போது அண்ணன் சொன்னார், எங்கள் தலைவர் எங்கள் முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் மிக்கார் அப்படின்னு சொன்னார். அவர் எங்கேயுமே இல்லை, அப்படி இருந்திருந்தா தான் அவர் ஜெயிச்சிருப்பாருங்கிற மாதிரி ஒரு அந்த டோனில் ஒரு கருத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே இங்கேருந்து எந்திரிச்சிட்டாங்க. திருப்பி எந்திரிச்சு, இந்த பாருங்க இவ்வளோலாம் வக்கனையாக பேசுகிறாரு ஐயா, யாரா சுகுமார இன்னும் எம்ஆர்க்கு எந்திரிச்சு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். போன மாதம் வரைக்கும் நீ எங்கே இருந்த? இந்த கேள்வி தான் சுகுமாரை பார்த்து கேட்ட கேள்வி. ஐயா, தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவில் இருந்த ஒருவர், அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களோடையே சுற்றி கொண்டிருந்த ஒருவர், இதெல்லாம் சட்டப்பேரவையிலே போட்டு உடச்சிட்டார். யார்? ஆமாம், முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே. எங்கள் கூட தானப்பா இருந்த, என்ன திடீர்னு 3 மாதத்தில் நீங்கள்லாம் வந்து அப்படியே புனிதராகிட்டு அங்கே போய் நின்று பேசுகிற மாதிரியே ஒரு டோன், ஒரு நாடகத்தை நடத்துறது இருக்குல்ல, நீங்கள்லாம் வந்து தூய சக்தி, நாங்கள்லாம் வந்து தீய சக்திங்கிற மாதிரி இந்த கதை விடுறது, சினிமா டைலாக் விடுறது, என்ன கதை? இங்கே தானே இருந்த அப்படின்னு எம்ஆர்கே கேட்கவும் இவர் பதறிட்டார். இவர் நான் திமுகவில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு இவர். அப்புறம் சபாநாயகர் அவர்கள், சபாநாயகரை நான் உள்ளபடியே பாராட்டுறேன், மாண்புமிகு சபாநாயகர் ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபையை முடிஞ்ச அளவு கண்ணியமாக நடத்தும்னு நினைக்கிறார். அது வந்து தாவேக்காரங்க வந்து கண்ணிய குறைவாக பேசினாலும் அவர் உடனே சுட்டி காட்டுறார், கண்டிக்கிறார். அமைச்சர் ஆதவர்ஜனாவாக இருந்தாலும் சரி, புஷி ஆனந்தாக இருந்தாலும் சரி, திமுகவினராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கண்ணியமாக பேசுங்க அப்படின்னு அவர் வந்து அதில் உறுதியாக இருக்கிறார். உள்ளபடியே நம்ம வந்து அவருக்கு நம்ம ஒரு பாராட்டுக்களை சொல்லணும். ஏன் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கிறாங்க பல பேர், என்னத்தையா பேசி விட்டுறாங்க. சரியா? இது ஒரு பஞ்சாயத்து. இப்போ இந்த பஞ்சாயத்து ஒரு மாதிரி இன்னைக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா மரிய வில்சன் அவர்களுடைய பஞ்சாயத்து. அதுதான் முக்கியமான பஞ்சாயத்து. அதை இப்போ நம்ம பேசணும். மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது நிறைய தப்பும் தவறுமாக பேசுகிறார் அப்படின்னு பலரும் ட்ரோல் பண்ணாங்க சோசியல் மீடியாவில். ட்ரோல் பண்ணுறதுல எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஒருத்தருடைய உச்சரிப்பு தவறாக இருக்கலாம், அல்லது வந்து அவருக்கு வந்து டங் ஸ்லிப் ஆகலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேலி செய்ய தொடங்கினோம்னா அது நல்லதில்லை. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. மரிய வில்சன் இல்லை, யாரையுமே நம்ம வந்து நினச்சக்கூடாது, கேலி செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு செய்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 40-12 அப்படிங்கிறார் அவர் பேசும்போது, மரிய வில்சன் பேசும்போது 40-12 அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார். அது ஒருவேளை அவருக்கு தமிழில் சொல்வதற்கு சிரமமாக இருந்தால் ஆங்கிலத்தில் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த நம்பர்ஸ் எல்லாம் தமிழில் சொல்வதில் சிரமம் இருந்தால் ஆங்கிலத்தில் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை உங்களுக்கு நிதி சார்ந்து எந்த தெளிவும் போதிய அது குறித்த புரிதலும் இல்லை. நீங்கள் நிதியமைச்சராக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அந்த பட்ஜெட் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு எல்லாரும் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க, கிழிச்சு சுக்காக உடைச்சிட்டாங்க. இப்போ இவருக்கு பதட்டமாகுது. இந்த டென்ஷனுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்பத்தி தேட முயற்சிக்கிறார். சிம்பத்தி, அனுதாபம். வெளியில் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் சட்டப்பேரவையில் போய் கோவப்படக்கூடாது மிஸ்டர் மரிய வில்சன். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த உறுப்பினர், திமுக உறுப்பினர் ரொம்ப நாகரிகமாக பேசினாருங்க. எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார், மெத்த பணிவோடு வேண்டுகிறேன்னாரு. என்ன சொன்னார், ஐயா ராஜ்மோகன் அவர்கள்லாம் மிகச்சிறப்பாக உரையாற்றுகிறார். அவர் அதையும் பாராட்டுறார். தாவேக்காவை சேர்ந்த அமைச்சரையும் திமுக எம்எல்ஏ பாராட்டுறார், நல்லா பேசுகிறாரு. நீங்கள் வந்து அப்படி வாய்ப்பு இருந்தால், பிழையின்றி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சரியாக தமிழில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சி. இந்த கோரிக்கை நான் பணிவோடு வைக்கிறேன், நீங்கள் இதை வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம்னு இவ்வளவு ஹம்பிளாக ஒருத்தர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் திமுக எம்எல்ஏ வைத்த அந்த கோரிக்கையை ஒரே ஒரு வாட்டி பாருங்க. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்துட்டீங்களா, இதில் என்னங்க தப்பு இருக்கு? இது அவர் வைத்த கோரிக்கை. இதுக்கு இப்போ மரிய வில்சன் பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் வந்து அதை வந்து முயற்சிக்கிறேன் அப்படி சொல்லலாம். அல்லது அவர் ஒருவேளை ஆங்கில வழி கல்வியிலேயே படித்திருந்தால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் வந்து முழுமையாக ஆங்கில வழி கல்வியில் படித்தவன் அப்படின்னு அதை எதையாவது சொல்லலாம். சொல்லிவிட்டு அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதை நீங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டாம், நீங்கள் வந்து என்னுடைய பணியை பாருங்கள், நான் நிச்சயமாக நல்ல செயலில் வந்து நான் வந்து அதை காட்டுவேன், இந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் ஐயா ஒன்று பேசுகிறார். யார்? மரிய வில்சன் ஒன்று பேசுகிறார். என்ன பேசுகிறான்னு திருப்பி ஒரு வாட்டி பாருங்களேன். உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது,
பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. பார்த்துட்டீங்களா என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? இந்த பேரவையில் உருவ கேலி செய்கிறார்கள். யாரை உருவ கேலி செஞ்சாங்க பேரவைக்குள்ளே? இந்த 3 மாதம் நியர்லி நெருங்க போகுது, இந்த ஆட்சி முடிய போகுது. சட்டப்பேரவைக்குள்ளே யாரை உருவ கேலி செஞ்சாங்க? அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, சாதி சார்ந்து பேசுகிறார்கள். யாரை சட்டப்பேரவைக்குள்ளே யாரை சாதி சார்ந்து பேசுனாங்க? எல்லாரும் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? சாதி சார்ந்து பேசுகிறார்கள், உருவ கேலி செய்கிறார்கள், பெண்களை பற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் யார் பேசுனது? யாரும் அப்படி பேசலை. யாரும் அப்படி பேசலை. சோசியல் மீடியாவில் எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு எங்கே போகக்கூடாது? சட்டப்பேரவைக்குள்ளே போகக்கூடாது. சோசியல் மீடியாவில் தாவேக்காரங்க பேசுறதுக்கெல்லாம் சட்டப்பேரவையில் விவாதிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? தாவேக்காரங்க அவ்வளவு அநாகரிகமாக பதிவிடுகிறார்கள். முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பற்றியும் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் அவ்வளவு கேவலமாக அதிகாரப்பூர்வ ஐடிவிலேருந்தே பதிவுகள் வருகின்றன. அதெல்லாம் சட்டப்பேரவையில் விவாதிப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சாதி சார்ந்து பேசுகிறார்கள், இதை உருவ கேலி செய்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று பேசினார். இப்போ அங்கே சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து யார் பேசுனா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அந்த ஆதாரத்தை இப்போ பார்ப்போமா? அந்த மரியவில்சனுடைய அந்த இன்னொரு வீடியோ இருக்கா தம்பி, அதை போடுங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். பார்த்துட்டீங்களா? எப்படி சாதி சார்ந்து பேசுகிறார்கள். இப்போ நீங்கள் பேசுனது என்ன சார்ந்து மிஸ்டர் மரியவில்சன்? நீங்கள் பேசியது தான் மதம் சார்ந்து. இதில் நான் ஒரு கிறிஸ்டியன். எங்கே இதில் கிறிஸ்டியன் வந்துச்சு? எனக்குன்னு என்னுடைய கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அன்பு மொழி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. உன்னிடம் 2 போர்வைகள் இருந்தால் அதை இன்னொருத்தனுக்கு கொடுங்குறாரு இயேசு கிறிஸ்து. மாற்று கருத்தே கிடையாது. பிறரின் பாவங்களுக்காக அவர் தன்னை சிலுவைக்கு கொடுத்தவர், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. பௌத்தம் எதை போதிக்குது? பௌத்தமும் அன்பை தான் போதிக்குது. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரொருவரும் அறிகிறார், அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்தபின் அன்பே சிவமாகி அமர்ந்திருப்பாரே. இப்போ அன்பே சிவம் அதுவும் போதிக்குது. ஆண்டாள் பாசுரங்கள், அன்பை போதிக்கின்ற பாசுரங்கள் உண்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ராமானுஜர் எதை போதித்தார்? அன்பைத்தான் போதித்தார். புத்தர் எதை போதித்தார்? அன்பை போதித்தார், இல்லையா? அப்போ நபிகள் நாயகம் எதை போதித்தார்? அன்பை போதித்தார். இங்கே மதங்கள் அல்லது மத ஆன்மீக பெரியவர்கள் அன்பைத்தான் போதித்தார்கள், அன்பைத்தான் விதைத்தார்கள். மதவாதிகள், எல்லா மதத்திலும் யாரோ சில மதவாதிகள் இருந்து கொண்டு மத வெறியை தூண்டி மதங்களால் மனிதர்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கிறார்கள். அது எல்லா மதத்திலும் இருக்கான், அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் எப்படி இந்த சட்டப்பேரவையில் இதுவரைக்கும் அப்படி யாராவது பேசியிருக்காங்களா? என்ன பேசுவாங்க? நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை சொல்லி பேசுவாங்க. நான் என்னுடைய தலைவர் என்னை ஒருபோதும் அப்படி என்ன செஞ்சலை, என்னை உருவாக்கலை, என் தலைவர் என்னை கண்ணியமாக பேச கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. என் தமிழ் எனக்கு கண்ணியத்தை பேச கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வள்ளுவனை சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லோருக்கும் பொதுவானது. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி, எனக்கு கிறிஸ்தவம் அன்பை போதித்திருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? இப்போ இது மத பிரச்சனையாக மாறாதா? எதுக்கு இருந்து சொன்னவருக்கு ஒருவேளை ஹிந்துன்னு வைங்க, நான் கிறிஸ்டின், நான் அன்பாக பேசுகிறேன், நீங்கள் ஹிந்து அன்பாக பேசுகிறேன்னு அர்த்தமாயிடாதா? அது அப்படி புரிந்து கொள்ளப்படாதா? அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ண வரீங்க? நயினார் நாகேந்திரன் நேற்று உடனே கிளம்புறீங்கிட்டாரு. நீங்கள் இந்த அரசியலை பண்ணணுன்னு தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் காத்திருக்குது சார். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நீங்கள் மதத்தை வச்சு ஒரு அரசியல் செய்யணும், அதை வச்சுட்டு அவங்க குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஜோசப் விஜய்னு ஹெச் ராஜா அவங்களை அடையாளப்படுத்தினார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை சொன்ன உடனே நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறார். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, இந்த தமிழ் கற்றவர்களுக்கு கூட வராதுங்கிறீங்க. ஏன் வராது? எனக்கு புரியலை. தமிழ் அதாவது இவர் தப்புந்தவருமா தமிழ் பேசுவாராம், ஆனால் இவருக்கு போதிக்கப்பட்ட அந்த அன்பு மொழி தமிழ் கற்றவர்களுக்கு கூட வராதான். இப்போ தமிழ் கற்றவர்களை இழிவுபடுத்துகிறீர்களா? அப்படி வராதா? என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்கிறேன், அப்புறம் என்ன பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னா
அது வந்து அதை கொண்டு வந்து உங்கள் மீதான விமர்சனத்தை மறைக்க பார்ப்பது சரியா? உங்கள் மீதான விமர்சனம், நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய டங் ஸ்லிப்பாய் வரக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது நீங்கள் உச்சரிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையோ யாரேனும் கேலி செய்தால் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களை மட்டும் இல்லை, யாரை வந்து கேலி செய்தாலும் அது தவறு. நான் அதில் முழுமையாக உடன்படுறேன். ஆனால் நான் தமிழ் கேள்வி அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டுக்கணேன்? அப்போ கேள்வி அதல்ல. ஒருத்தர் ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, வாய்ப்பு இருந்தால் அது கூட நீங்கள் அப்படி பண்ணுங்க, நீங்கள் தப்பாக பேசுறீங்க அப்படின்னா சொல்ல, வாய்ப்பு இருந்தால் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் எதை கொண்டு வரீங்க? உங்கள் மதத்தை கொண்டு வரீங்க. இங்கே மதம் எங்கிருந்து வந்துச்சு? பான் கிறிஸ்டியன். நீங்கள் பான் கிறிஸ்டியன் ரைட்டு. உங்கள் தாத்தா காலத்துலையோ அப்பா காலத்துலையோ நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை தழுவிருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை, அது ஒரு மாற்று கருத்து இல்லை, அதை விட்டுருங்க. ஜியு போப்பு யார்? கால்டுவெல் யார்? ஜியு போப்பும் கால்டுவெல்லுமே அவ்வளோ தெளிவாக வந்து தமிழை பேசுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன? அவங்க எல்லாமே இந்த தமிழை தழுவி தமிழ்நாட்டை வந்து நேசித்து, தாய் தமிழை நேசித்து அவ்வளவு தெளிவாக அவங்க என்ன செய்கிறாங்க? அப்போது கிறிஸ்டியனாக இருப்பது என்பது தமிழை தப்பும் தவறுமாக பேசுவதற்கான ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஷீல்டா? இதை தமிழை வளர்த்த கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்க மரியவல்சன். நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி தமிழுக்காக தமிழை வளர்த்த கிறிஸ்தவர்களையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்றீங்க? விமர்சன பார்வைக்குள்ளாக்கிட்டீங்க. இப்போ இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு இருக்குதுல்ல, அபரிமிதமான பங்களிப்பு. இஸ்லாமியர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு இருக்குதுல்ல, அபரிமிதமான பங்களிப்பு. சைவமும் வைணவமும் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு. நாத்திகர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு. இடதுசாரிகள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பு. சார், எல்லாருமே இங்கே அவ்வளோ தமிழுக்கு பங்காற்றியிருக்கிறார்கள். தமிழ் தேசியவாதிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், அரசியலாக முரண்படலாம் சார், அது வேற, அதை விட்டுருங்க. திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் முரண் இருக்கும், சைவத்துக்கும் வைணவத்துக்கும் முரண் இருந்த காலம் உண்டு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் எல்லோருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? நான் பான் கிறிஸ்டியன், தமிழ் இப்படி தான் இருக்கும், ஏற்றுக்காட்டி போனா இது என்ன பதில்? இது ரொம்ப சிக்கலான தவறான ஒரு பாதை. இப்போ நயனார் நேற்று என்ன சொல்கிறாரு? கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி மதத்தை முன்னிறுத்தி இவர் வந்து தமிழ் பேசுபவர்களை தமிழை கொச்சைப்படுத்துகிறாரான்னு கேட்டார். ஆரம்பிச்சிச்சா? நான் திருப்பி சொல்கிறேன், பலருக்கு இது வந்து நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பலருக்கு இது வந்து சிலர் வந்து இப்போ என்னென்னா, சிலருக்கு வந்து டக்குன்னு நான் திருப்பி சொல்கிறேன், உணர்வு சார்ந்து சிந்திக்க தொடங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது நார்த் இந்தியாவில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அது அந்த வேலையை தான் செய்யுது. உணர்ச்சிகளை தூண்டி, அதை தூண்டுகின்ற பொழுது நம்மளையே அறியாமல் அதுக்குள்ளே விழுந்துருவான். ஏன் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அவர் மீது விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பதிக்கு போய் வேளாண் பட்ஜெட்டை ஒருத்தர் திருப்பதி வெங்கடாஜலபதி காலில் வச்சு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வணங்கிட்டு வராரு. அதுவும் இங்கே கடும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு, கடும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டுச்சு. எதுக்கு திருப்பதி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி மரிய வில்சன் ஜபமாலையோடு போனதும் இங்கே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சர் ஷாஜகான் அவருடைய கேபினில் அந்த இஸ்லாமிய மத குருக்கள்லாம் போய் நின்று அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணி தொழுகை மாதிரி ஒன்று நடத்தி அவர் பொறுப்பேற்ற போதும் அது சர்ச்சைக்குள்ளாச்சு. ஏன் இதெல்லாம் சர்ச்சைக்குள்ளாகுது தமிழ்நாட்டில்? ஏன் தமிழ்நாடு இதை கேள்வி கேட்க தெரியுமா? பாஜக ஆர்எஸ்எஸ் நாளைக்கு அதி தீவிரமாக இதை செய்ய தொடங்கும் போது நீங்கள் யாரும் எதிர்க்க முடியாத இடத்துக்கு நகர்ந்துருவோம். நம்ம அந்த அச்சத்தின் காரணமாக தமிழ்நாடு இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்குது. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது. நீங்கள் வந்து கிறிஸ்தவ பாதிரியார் ஸ்டேன் சாமியாரை உயிரோடு எரித்து மதவாத கும்பல் எரித்த போது முதல் எதிர்குரல் தமிழ்நாட்டிலிருந்து வந்துச்சு. இன்னை வரைக்கும் கண்டிக்கிறோம். பில்கிஸ் பானுவுக்கான குரல் தமிழ்நாட்டிலிருந்து வந்துச்சு. நான்லாம் கத்தி 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 வந்து என் தொண்டை வலிக்க கத்தினேன் என் சகோதரிக்காக. இது வேற. ஆனால் நீங்கள் அங்கே டைரெக்டாக அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஒரு அமைச்சர் என்ன செய்கிறாரு, நாளைக்கு அங்கே யாகம் வளர்க்கிறார். கேள்வி வருமா? பேசு பொருளாகுமா? சிக்கல் வருமா? திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இன்னொரு அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் ஹிந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, என்ன ஆகும்?
நாளைக்கு ஒரு அமைச்சர் சாதியை சொல்லி பேசுறாரு, என் சாதி எனக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்குதுங்க, என்ன ஆகும்? அப்ப நீங்க அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு உறுதிமொழி எடுத்தீங்களே, மதம் கடந்து சாதி கடந்து, அதுவே அடிபட்டு போகுதுங்கிற. அரசியல் சாசன சட்டத்தின்படி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு முரணாக நேற்று மரிய வில்சன் நடந்து கொண்டார். இப்ப என்ன தோணும்னா, கற்றறிந்த பெரியவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மரிய வில்சன் சொன்னது தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலுமே அவர் சொன்னது தப்புங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர், நான் திருப்பி சொல்கிறேன், எல்லோரையும் சொல்ல, ஒரு சிலர் இவர் கிறிஸ்தவர் என்பதாலேயே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, கிறிஸ்தவர்களாக ஒரு அணி சேர்க்கை நடக்கும், அப்புறம் இஸ்லாமியர்களாக ஒரு அணி சேர்க்கை நடக்கும். இதைத்தான் பாஜக விரும்புது. கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் ஒரு அணி சேர்க்கை நடந்துவிட்டால், ஹிந்துக்களாக பெரும்பான்மை ஹிந்துக்களை ஒன்று திரட்டி அணி திரட்டி பாஜக இங்கே கால் ஊன்றுவது அவர்களுடைய பல ஆண்டுகால திட்டம். செந்தில் வேளா நான் என்ன சொல்கிறேன், டேய் அவர் சாமி அவருக்கு, என் சாமி எனக்கு, அவர் சாமி அவருக்கு, எல்லாரும் நாங்கள் வீட்டில் அவரை ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டோம், அவங்கவுங்க கோயிலுக்கு போய் அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டோம், பொது இடத்துல அவனு நானும் சகோதரன், அண்ணன் தம்பி, அவனுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒன்றுனா அவங்க வந்து நிற்பாங்க, உங்கள் வேலை இங்கே செல்லாதுன்னு சொல்லி பாஜகவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அதை கெடுக்கிற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மரிய வில்சன் மாதிரியானவர்கள் தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் இதை அனுமதிக்காதீங்க. உங்களை விஜய் அவர்களாகத்தான் தமிழ்நாடு கொண்டாடிச்சு. ஜோசப் விஜய் என்று உங்களை மதசாயம் பூசி ஒரு அரசியலை பாஜக செய்ய நினைத்த போது நான் கண்டிச்சிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ இருக்குது. ஜோசப் விஜய் இருந்தால் என்ன நான் கேட்டிருக்கேன். உங்களுடைய அரசியல் மீது எனக்கு விமர்சனம் உண்டு. நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் அரசியல் மீது எனக்கு விமர்சனம் உண்டு, அதை வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஜோசப் விஜய் என்பதாலேயே விமர்சனம் வைப்பது அநாகரிகமா இல்லையா? அதே தான் மரிய வில்சன் நேற்று பண்ணதும். அப்போ விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொண்டு விமர்சனமாக பதில் சொல்லணுமே தவிர, அதில் இவற்றை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல, ஏற்கத்தக்கதல்ல என்பதை மிகுந்த பணிவோடு சொல்லி, எந்த இடத்திலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அரசியலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ துணை போய் விடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.